இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு பல்வேறுபட்ட தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இன்றைய நற்செய்தியானது வானதூதர் கபிரியேலுக்கும் அன்னை மரியாளுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலை பற்றி நமக்கு குறிப்பிடுகின்றது. அது குறிப்பாக இதை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 வரை பார்த்தோம் என்றால் இதை புரிந்து கொள்ள முடியும். இங்கே கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை நோக்கி பயன்படுத்துகின்ற முதல் வார்த்தை அருள் நிறைந்தவரே வாழ்க. அருள் நிறைந்தவள் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய அருளை நிரம்ப பெற்றவளாக இருக்கின்றாள் என்பதுதான். அப்படி என்றால் அவள் பாதுகாக்கப்பட்டவளாக, அன்னை மரியாள் இயேசுவை சுமக்க தயாராக இருக்கின்ற ஒரு பெட்டகமாக தயார் நிலையில் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகில் மற்ற எவரும் இந்த ஒரு வாழ்த்தை பெற்றிருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அன்னை மரியாள் இது சிறப்பெற்ற ஒரு தன்மையாக இருக்கிறது. அதே போன்று இதை கேட்டவுடனே மரியாளுக்கு ஒரு தயக்கம் வருகிறது. ஏனென்றால் அவள் தாழ்ச்சி மிக்கவள், தன்னை எந்த இடத்திலும் முன்னிறுத்த முற்படாதவள், தனக்கு பேர் வர வேண்டும் என்று எண்ணாதவள். ஆகவே அவள் சற்று இதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் வானதூதர் கபிரியேல் சொல்லுகின்றார், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். ஆக எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், பாதுகாப்பாக இருக்கின்றீர். இங்கே நடப்பது அனைத்தும் கடவுளுடைய திட்டமே ஒழிய மனித திட்டம் அல்ல. ஆகவே நடக்கின்றவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு அனுமதித்தால் போதும், மற்றவைகளை கடவுள் பார்த்து கொள்வார் என்ற ஒரு செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. அதன் பிறகு சொல்லுகின்றார், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். தூய ஆவியானவர் வழியாக அன்னை மரியாள் கருத்தரிக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு இதன் வழியாக வெளிப்படுகின்றது. ஆக கடவுளுடைய வல்லமை அன்னை மரியாள் வழியாக இந்த உலகிற்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது இங்கே பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு குழந்தை நல்ல விதத்திலே வளர்ந்து பெற்றோர்களுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கின்ற பொழுது நாம் என்ன சொல்வோம்? அந்த தாயாரை பாராட்டுவதும் தந்தையை பாராட்டுவதும் வழக்கம். ஒரு குழந்தையை பெற்றோர் இல்லாமல் நாம் பார்க்க முடியாது. அதுபோன்றுதான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த சமூக பணியாக இருக்கலாம், அல்லது இறைப்பணியாக இருக்கலாம், அல்லது அவர் ஏழைகளோடு வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அவர்களோடு பழகிய விதமாக இருக்கலாம், அவர்களுக்கு செவி கொடுத்த விதமாக இருக்கலாம். அவைகளை பார்க்கின்ற பொழுது இயேசுவை நல்ல விதத்தில் வளர்த்திருக்கின்ற ஒரு தாய் என்று பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அன்னை மரியாள் தனக்கென்று வாழாமல் கடவுள் கொடுத்த அந்த பணியை நிறைவு செய்யக்கூடியவளாக இருக்கின்றார். ஆம் என்று சொன்னாள். அந்த ஆமின் அர்த்தம் என்ன? இன்று முதல் நான் என்னுடையவள் அல்ல, நான் கடவுளுடையவள், நான் அவருக்காக எதையும் செய்ய துணியக்கூடியவள் என்று தன்னை அர்ப்பணம் செய்கின்றாள். அதன் வழியாக தன்னில் உள்ள அனுமதியை கொடுத்தவுடனே தூய ஆவியானவர் அவளுக்குள் குடிவழுகின்றார். ஆனால் அன்னை மரியாள் இறுதியாக சொன்ன வார்த்தை என்ன? நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே ஆக. இதான் ஆங்கிலத்தில் டோட்டல் சரண்டர் என்று சொல்வோம். டோட்டல் சரண்டர்னா, நான் என்னை பற்றி சிந்திக்கப் போவதில்லை, என்னுடைய தேவைகளை பற்றி சிந்திக்கப் போவதில்லை, என்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவர் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் என்னை வழிநடத்துவார், அவர் எதை விரும்புகிறாரோ அது என் வழியாக நடக்கட்டும் என்று முழுமையான அர்ப்பணம். இது இன்று பலர் இதை நாம் திருமண வாக்குறுதியில் கூட பார்க்கலாம். கணவனும் மனைவியும் கடவுளுக்கு முன்பாக நின்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அப்படி என்றால் என்ன? கணவன் தன்னை முழுமையாக தன்னுடைய மனைவிக்கும், மனைவி தன்னை முழுமையாக கடவுளுக்கும் கொடுக்கின்ற ஒரு அர்ப்பணம். இதே போன்று துறவற வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது துறவிகள் வாக்குறுதி எடுக்கின்றார்கள். கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்ற வாக்குறுதியை கடவுளுக்கு முன்பாக எடுத்து அர்ப்பணிக்கின்றார்கள். ஆக அந்த வாக்குறுதியை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கின்ற பொழுது, உண்மையிலே கடைபிடிக்கின்ற பொழுது அன்னை மரியாளை போன்று தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக வாழ முடியும் என்பதுதான். இந்த தூய்மையை வாழ்வதற்கு நாம் இந்த வாக்குறுதி கடைபிடித்தாலே போதுமையானது. அதன் பிறகு அன்னை மரியாளுடைய பண்புகளை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்றால் பொதுவாக நம்மிடம் இதை ஒன்றை செய்ய கேட்கின்ற பொழுது முதலில் எனக்கு இருக்கிறதா என்று பார்க்கின்றோம், என்னுடைய தேவைகள் நிறைவேறிவிட்டதா என்று பார்க்கின்றோம்.
அதன் பிறகுதான் நாம் மற்றவருடைய தேவையை பற்றி எண்ணுகின்றோம். ஆனால் இங்கே அன்னை மரியா எந்த சூழலும் தன்னை பற்றி யோசிக்கவில்லை. கடவுள் திட்டம் எதுவோ அதுவே நிகழட்டும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவளாக இருக்கின்ற இந்த வேளையிலே நாமும் அன்னையின் வழியாக நம்மை அர்ப்பணம் செய்வோம். அன்னைக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுப்போம். என்றால் இயேசுடைய தாய், இயேசுவை வளர்த்தவள், இயேசுவை தொட்டவள், இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் சுமந்தவள், இயேசுடைய வார்த்தைகளை வாழ்வாக்கியவள். அவள்தான் முதல் இயேசுடைய டிசைபிள், அப்போஸ்தலர் என்று சொல்லலாம். ஆகவே அன்னை மரியாள் வழியாக இறைவன் உலகிற்கு உங்களையும் என்னையும் சந்திக்க வந்திருக்கும் இந்த வேளையிலே நம்முடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்களும் அன்னையை போன்று உண்மை உள்ளம் கொண்டவர்களாக, நேரிய மனத்தோராக, தாழ்ச்சி கொண்டவர்களாக, எங்களை பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அவர்களை மாற்றி நிறைவாக தந்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.